முதலீடுகளை அள்ளிய காவி நாயகன். புல்டோசர் ராஜ்யம் முடிந்தது, இனி டிஜிட்டல் சாம்ராஜ்யம் ஆரம்பம். உத்தரப்பிரதேசத்தின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு புதிய பாடமாக அமைந்துள்ளன. ஒரு காலத்தில் நலிவடைந்த மாநிலமாக அறியப்பட்ட உத்தரப்பிரதேசம் இன்று வருவாய் உபரி கொண்ட மாகாணமாக உருவெடுத்திருப்பது ஒரு மாபெரும் பொருளாதார அதிசயம். யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு தேவையற்ற அரசு செலவுகளை குறைத்து வரி வசூலை முறைப்படுத்தி நிதி மேலாண்மையில் காட்டிய அதிரடி மாற்றத்தால் இன்று அந்த மாகாணம் சுமார் 79,516 கோடி ரூபாய் அளவிலான வருவாய் உபரியை கொண்ட மாநிலமாக திகழ்கிறது. கடனில் தத்தளிக்கும் பல மாநிலங்களுக்கு மத்தியில் தனது சொந்த வருவாயை கொண்டே பிரம்மாண்டமான உள்நாட்டு கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் வலிமையை அது பெற்றிருக்கிறது. இந்த நிதியியல் உறுதித்தன்மைக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது யோகியின் சமரசமற்ற சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையாகும். தொழில் தொடங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு தேவைப்படும் முதன்மையான விஷயம் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து குற்றவாளிகளின் பிடியில் இருந்த நிலங்களை மீட்டு அவற்றை தொழில் பூங்காக்களாக மாற்றினார். ரவுடியிசம் ஒழிக்கப்பட்டு அமைதி திரும்பியதால் உலகளாவிய நிறுவனங்கள் அச்சமின்றி அங்கு முதலீடு செய்ய முன்வருகின்றன. தொழில்துறை வளர்ச்சியில் உத்தரப்பிரதேசம் இன்று இந்தியாவின் புதிய முகமாக மாறியுள்ளது. குறிப்பாக தரவு மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் அம்மாநிலம் காட்டும் வேகம் பிரமிக்கத்தக்கது. நொய்டா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உலகத்தரம் வாய்ந்தே டேட்டா சென்டர்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது வெறும் மென்பொருள் துறையோடு நின்றுவிடாமல் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் வான்வெளி தொழில்நுட்பங்களிலும் கால் பதித்துள்ளது. லக்னோ, கான்பூர் மற்றும் ஜான்சி உள்ளிட்ட நகரங்களை உள்ளடக்கிய பாதுகாப்பு வழித்தடம் இந்தியாவின் தற்காப்பு தேவைகளை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்யும் மையமாக உருவெடுத்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் காகித அளவில் இல்லாமல் நேரடியாக தொழிற்சாலைகளாக உருமாறி வருகின்றன. இத்தகைய மாற்றங்கள் அந்த மாகாணத்தின் தனிநபர் வருமானத்தை உயர்த்துவதோடு கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் உறுதி செய்துள்ளது. நிலத்தால் சூழப்பட்ட ஒரு மாகாணம் கடல் வசதி இல்லாமலேயே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்ட முடியும் என்பதை யோகி ஆதித்யநாத் நிரூபித்து காட்டியிருக்கிறார். சாலைகள், விரைவு சாலைகள் மற்றும் நதிவழி போக்குவரத்து என போக்குவரத்து துறையில் அவர் செய்த புரட்சி சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கி உற்பத்தி செலவை குறைத்துள்ளது. மத்திய அரசின் சலுகைகளை மிகச் சரியாக பயன்படுத்தி சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளின் நம்பிக்கையை பெற்று நவீன தொழில்நுட்பங்களை உத்தரப்பிரதேச மண்ணிற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்தியாவின் பொருளாதாரத்தை $5 டிரில்லியன் இலக்கை நோக்கி நகர்த்துவதில் உத்தரப்பிரதேசம் தற்போது ஒரு எஞ்சினாக செயல்படுகிறது. ஆன்மீக பெருமையுடன் நவீன தொழில் வளர்ச்சியும் இணைந்து பயணிக்கும் இந்த உத்தரப்பிரதேச மாடல் இன்று மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு வெற்றிகரமான சூத்திரமாக மாறியுள்ளது. வட இந்தியாவின் இந்த எழுச்சி பாரத தேசத்தை உலக அரங்கில் வல்லரசாக உயர்த்துவதில் மிக முக்கிய பங்காற்றும் என்பதில் ஐயம் இல்லை.